பாகம் 1 செய்முறை. இந்த பாகத்துல டாக்டர் லக்ஷ்மி ரங்கநாதன் எப்படி இந்த சித்தர்கள்லாம் இவ்வளவு வருஷம் உயிரோட வாழ்ந்தாங்கன்றத ரிசர்ச் பண்ணும்போது அவங்க பயன்படுத்தின வழிமுறைகளை பத்தி இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்த தொகுப்புல திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல இருக்கிற 3000 பாடல்கள்ல இருந்து 725வது பாடல்ல மனித உயிரை பற்றி கூறியிருக்காரு. அந்த பாடலை நான் இப்ப வாசிக்கிறேன். உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே இருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேன். இந்த வரிகளுக்கான அர்த்தம், இந்த உடம்பை நான் கண்டுகொள்ளாமல் இருந்த போதும், இந்த உடலை ஒரு பொருட்டாக மதிக்காத போதும், நான் இதனுள் எதையும் காணவில்லை. ஆனால் நான் எப்போது இந்த உடலினை சரியான வழிமுறைகளை கொண்டு பராமரித்தோனோ, இந்த உடலானது ஒரு கடவுளின் கோயிலுக்கு இணையாக மாறியது. இந்த உடல் கடவுளின் கோயிலுக்கு இணையாக மாறியது. அதனால் நான் இதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன். இந்த பாடலுக்கான அர்த்தம் இதுதான். இதன் மூலமா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தினமும் யோகாவும் பிராணாயாமாவும் சரியா செஞ்சீங்கன்னா உங்க உடல் ஒரு ஆன்மீக பாத்திரமா மாறிவிடும். உங்க உடலுக்கு வயதுன்றதே ஆகாது. உங்க உடல் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் மிகவும் வலிமையாகவும் இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா அவர் சொல்றாரு. இத அவரு 3 பகுதியா பிரிச்சிருக்காரு. முதல் பகுதி, புறாக்கா. உங்க மூச்சை நீங்க முழுசா இழுத்துக்கணும். உங்களோட ஒவ்வொரு துவாரங்கள்லையும் அந்த காத்து நிரம்பணும். இரண்டாவது பகுதி, மூச்சை தக்க வைக்கணும். கும்பகா. அந்த காற்று உங்க உடல் முழுக்க பரவணும். மூன்றாவது, ரிச்சகா. சரியான கண்ட்ரோலோட அந்த மூச்சை நீங்க மெதுவா ரிலீஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களாலையும் சாவை தள்ளி போட முடியும்னு சொல்லிட்டு திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. டாக்டர் லக்ஷ்மி ரங்கநாதனும் இத 48 வருஷங்களா ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆராய்ச்சியில கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் அடுத்த பாகத்துல பார்ப்போம். பாகம்